ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ChaPree. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து நம்ம பாடியில் வந்து எக்ஸஸ் கேலரிஸ் சர்ப்ளஸ் கேலரிஸ் வந்து எனர்ஜி அதாவது ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுது அப்படின்றது தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிற ஃபேட்டில் வந்து என்ன டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஃபேட் அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் காமனாக இருக்கிறது வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட். அதாவது விசிபிள் ஃபேட்டாக நமக்கு வந்து நம்ம பாடியில் ஸ்கின்னை வந்து பிஞ்ச் பண்ணும்போது நம்மளால் அதை பார்க்க முடியும். ஸோ அதுதான் வந்து விசிபிள் ஃபேட் ஜஸ்ட் அண்டர் த ஸ்கின் நம்மளால் பார்க்க முடியுறது தான் வந்து சப்குட்டேனியஸ் ஃபேட். அடுத்த டைப் பார்த்தோன்னா விசரல் ஃபேட். இது வந்து நம்மளோட சப்குட்டேனியஸ் ஃபேட்டையும் தாண்டி நம்மளோட அப்டாமினல் கேவிட்டிக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸை சுற்றி இருக்கிற ஃபேட்டு. இது வந்து நம்மளால் வெளியே வந்து பார்க்க முடியாது. பட் ஆனால் ஸ்கேனு அந்த மாதிரி மெடிக்கல் இமேஜிங் மூலிமா தான் வந்து விசரல் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி சப்குட்டேனியஸ் ஃபேட் அப்படின்றது வந்து ஓரளவுக்கு ஹார்ம்லெஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் விசரல் ஃபேட் அப்படின்றது வந்து அது வந்து நிறைய அக்யூமுலேட் ஆகிறதால தான் நமக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் அதாவது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறது வந்து இந்த மாதிரி நம்ம ஆர்கனை சுற்றி ஃபேட் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் போது தான் வந்து இட் லீட்ஸ் டு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ். ஸோ நமக்கு வந்து ஃபேட் டெபாசிஷனோ இல்லை ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த பாடி வந்து எப்படி நடக்கும்னு பார்த்திங்கன்னா அது வந்து பேஸ்ட் ஆன் ஜெனட்டிக்ஸு அதே மாதிரி வந்து நம்மளோட ஜெண்டர் பேஸ் பண்ண ஹார்மோன்ஸ் இது பொறுத்து தான் வந்து நமக்கு எந்த இடத்துல வந்து நமக்கு ஃபேட் டெபாசிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து இப்போ மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு அந்த அப்டாமன் அந்த பெல்லி ஃபேட் அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும், இல்லைனா பேக்கு அந்த மாதிரி இடத்துல இருக்கும். அப்படி இல்லைனா ஃபீமேலுக்கு அப்படின்னு எடுத்தோன்னு பார்த்தோன்னா ஹிப் அண்ட் வெயிஸ்ட் அதாவது டுவர்ட்ஸ் த லோவர் பாடி வந்து ஃபேட் டெபாசிட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏற்கனவே அந்த பெல்லி ஃபேட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளால் வந்து ஸ்பாட் ரிடக்ஷன் அதாவது வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்த இடத்துலேருந்து மட்டும் வெயிட் குறையணும், இந்த இடத்துலேருந்து மட்டும் ஃபேட் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம பாடிக்கு வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதோ அது எப்படி நம்ம கண்ட்ரோல் இல்லையோ அதே மாதிரி தான் வந்து லாஸ்ட் ஸ்லைடில் பார்த்த மாதிரி ஜெனட்டிக்ஸு நம்மளோட ஹார்மோன்ஸு ஜெண்டர் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் இருக்கும். அதை வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு பார்ட்லேருந்து ஃபேட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பார்ட்டை ஆக்டிவேட் பண்ணால் நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கிற ஃபேட் குறையும்னு சொல்லிட்டு பாடி பார்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து அதுக்கான எக்ஸசைசஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுக்கறது மூலிமா எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அப்படிலாம் வந்து ஃபேட் மெல்ட்டிங்கோ அந்த மாதிரி ஒரு இடத்த டார்கெட் பண்ணி நம்மளால் ஃபேட் லாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து தைஸில் ஃபேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸசைசஸ்ஸு ஹிப்புக்கான எக்ஸசைசஸ்ஸு அந்த மாதிரிலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு ஸ்பாட்டை வந்து டார்கெட் பண்ணி நம்மளால் மூமெண்ட் கொடுத்தோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த மசில் வந்து ஆக்டிவேட் ஆகி அது வந்து டோன் ஆகும், ஸ்ட்ராங்கர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கே தாண்டி அந்த இடத்துல இருக்கிற ஃபேட்டுக்கு வந்து நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ்னால வந்து எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. எந்த இடத்துல ஃபேட் ஸ்டோரேஜோ ஃபேட் டெபாசிஷன் இருந்தாலும் நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது ஓவரால் பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கிறதுக்கு மூலிமா வெயிட் லாஸ் பண்ணோன்னா அப்படி வெயிட் லாஸ் ஆகும்போது நம்ம உடம்புல தங்கியிருக்கிற வந்து தேவையில்லாத அந்த எக்ஸஸ் ஃபேட் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம அப்ரோச் இருக்கணும். ஓவரால் பாடி ஃபேட் பர்சன்டேஜை குறைக்கணுன்னா அதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரைட் நியூட்ரிஷன் ப்ளஸ் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் வந்து பிளான்டாக ஸ்ட்ரக்சர்டாக நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லாமல் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் வெயிட்டோ இல்லைனா வந்து மசில் வெயிட்டோ வந்து நம்ம குறைக்கிறதால நம்ம உடம்புல இருக்கிற பாடி ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கிறது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அதனால் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டும் அது வழியாக எதுவும் கிடைக்காது. அதனால் நம்ம வெயிட் லாஸ் வந்து த்ரூ ஃபேட் லாஸ் தான் அச்சீவ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கின்னு கீழே இருக்கிற அந்த ஃபேட் பார்த்தோம்னா சப்குட்டேனியஸ் ஃபேட்டு. அதையும் தாண்டி உள்ள அப்டாமினல் கேவிட்டிக்கு உள்ளே பார்த்து நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு மேலே படியது வந்து விசரல் ஃபேட்டு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஃபேட் வந்து எக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும்போது எந்த ஸ்டெப்புமே நம்ம எடுக்கலை வெயிட் லாஸ்க்கோ ஃபேட் லாஸ்க்கோ அப்படிலாம் நம்மளோட இன்டேக்கும் வந்து குறையில எக்ஸஸ் கேலரிஸ் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த விசரல் ஃபேட்டையும் தாண்டி வந்து ஆர்கன்ஸ்க்கு உள்ளே அந்த ஃபேட் ட்ராப்லெட்ஸ் வந்து படிய ஆரம்பிக்கும். அதாவது அப்டாமினல் கேவிட்டிக்கு உள்ளேன்னு பார்க்கும்போது ஸ்டொமக், லிவர், பேங்க்ரியாஸ் இந்த மாதிரி ஆர்கன்ஸ்க்குள்ளே அந்த ஃபேட்டு வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்கிறது தான் வந்து எக்டோபிக் ஃபேட்டு, அதாவது இன்சைட் த ஆர்கன்ஸு. அப்போ வந்து அந்த ஆர்கன்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக முடியாமல் வந்து நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் ஆரம்பித்து டைப் 2 டயபெட்டிக்ஸு அதுக்கப்புறம் வந்து ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி வந்து ஒபிசிட்டி ரிலேட்டட் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்போ தான் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான காசு வந்து இந்த மாதிரி ஃபேட் ஸ்டோர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு எக்ஸஸ் ஆகிட்டே இருக்கிறது தான். ஸோ நம்ம ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம அதை நிறுத்தி அதுக்கான கண்ட்ரோல் வந்து எடுக்க ஆரம்பிக்கணும்.
த்ரூ ப்ராப்பர் நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸசைஸ் அண்ட் ஆக்டிவிட்டி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம ஹெல்த்தி அண்ட் ஃபிட்டாக மாற்றும்போது இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் குறைய ஆரம்பிக்கும் போது இதுக்கான அந்த ப்ராப்ளம்ஸும் வந்து ரூட் காஸ் வந்து சரியாகும் போது அதோட சிம்டம்ஸும் வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ப்ராப்பரான அப்ரோச். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாடி ஃபேட் டைப்ஸ் பற்றி. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.